வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 18வது தவணை தொகையான ரூபாய் 2000 யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதற்கான புதிய லிஸ்ட்டு வெளியாகி உள்ளது. அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாக செக் பண்ணி பாருங்கள். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. பிஎம் கிசான், PMKISAN அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், பிஎம் கிசான் சாமான் நீதின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் அதனுடைய மெயின் பேஜுக்குள்ளால் போகும். ஸோ இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 18வது உங்களுக்கு பேமெண்ட்டு 2000 தவணை தொகை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கண்டிப்பாட்டு நீங்கள் ஈகேஒய்சி பண்ணணும்னு சொல்லிட்டு, அது பார்த்தீங்கன்னா எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே இந்த மொபைலை பயன்படுத்தி ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் பண்ணால் இதில் மேலே கொடுத்துருப்பாருங்க ஈகேஒய்சி. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் டைரெக்டாக அதுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். அதில் உங்களுடைய ஆதார் கார்டு என்ன டைப் பண்ணிவிட்டு அதுக்கு ஆதார் கார்டை லிங்க் பண்ணிடுங்க. மொபைல் நம்பர் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணாலே ஈகேஒய்சி அப்டேட் இந்த ஆயிரம். நீங்கள் ஈகேஒய்சி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 18வது தவணை தொகை கிடைக்கும். ஸோ 18வது தவணை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்குன்னா உங்களுடைய லிஸ்ட்டு வழியாக உள்ளது. அதுதான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், பெனிஃபிஷியரி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் அது இன்னொரு பேஜுக்குள்ளாக தான் போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிடுங்க. நான் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை கொடுத்துருங்க. நான் கன்னியாகுமரி. ஸோ அதனால் நான் கன்னியாகுமரி செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப் டிவிஷன் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் கொடுத்தாலே அதில் உள்ள சப் டிவிஷன் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த சப் டிவிஷனோ அதை கொடுத்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தாலுகா, எங்களுக்கு கல்குளம் தாலுகா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கேட்டிருக்கு. என்ன பிளாக், அதுவும் செலக்ட் பண்ணால் போதும். உங்களோட ஏரியாவில் இருக்கிற பிளாக் எல்லாம் ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த பிளாக்கோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் கடைசி. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு எந்த வில்லேஜோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன். எல்லாம் செலக்ட் பண்ணி முடிஞ்ச பிறகு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்க, கெட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்மருடைய நேம், அதுக்கப்புறம் அவங்க ஆன் ஆஃப் பண்ணால் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் எல்லா நேமும் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக் லெட்டரில் தான் ஷோ ஆகும். ABCD அந்த ஃபார்மேட்டில் தான் ஷோ ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய நேம் இருக்கும். அதே போல் கீழே உங்களுக்கு நம்பர் வைஸ் கொடுத்துருப்பாங்க, 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இதில் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக பாருங்கள். உங்களுடைய நேம் இதில் இருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு 18வது தவணை தொகை கிடைக்கும். ஸோ நேம் இல்லைன்னு சொன்னால் உடனடியாட்டி ஈகேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணால் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.